வெல்கம் டு வெரி ரிவ்யூ. இந்த வீடியோவில் 2025லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தெலுங்கு திரைப்படமான பஜே வாயு வேகம் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்குங்க. இதில் இந்த படத்தோட கதையை ஒரு கமர்ஷியல் கலந்த ஒரு ஆக்ஷன் ட்ராமாவாக எடுத்திருக்கிறாங்க. படத்தோட கதாநாயகனோட சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா கடன் தொல்லையினால் பார்த்தீங்கன்னா தூக்கு போட்டு இறந்து போயிடுறாங்க. ஹீரோவோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா இவங்களை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அவருக்கும் ஒரு பையன் இருக்கிறாப்புல. இந்த ரெண்டு பசங்களுக்கான படிப்பு அவங்களுக்கான எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய தோட்டம் துறவு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வித்துடுறாப்புல. இப்போ வெளியூருக்கும் அனுப்பிடுறாரு. வெளியூரில் இவங்க சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா இவங்களோட பிடிச்ச வேலையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவர் நினச்சிட்டு இருக்காப்புல. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நினச்ச துறையில் போய் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க முடியல. அதுக்கு பல பிரச்சனைகள் அங்கே இருக்குது. ஸோ இந்த எல்லா கஷ்டங்களுமே அப்பாவுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறைச்சி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அந்த உண்மை அப்பாவுக்கு தெரிய வர்றப்போ உடம்பு சரியாமல் போகுது. ஸோ இதுக்கப்புறம் அப்பாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு பர்டிகுலரான அமௌண்ட் தேவை. அதுக்கு இந்த ரெண்டு பசங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சுற்றி தான் படத்தோட செகண்ட் ஹாஃப் எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி ஒரு சூப்பரான கமர்ஷியல் திரைப்படமாக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லுமே ஒரு நீட்டான பிளாட்டாக இருக்கும். படத்தோட கதையே செகண்ட் ஹாஃபில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக இன்ட்ரோவில் இன்னமும் சொல்ல போனால் அந்த பெட்டிங் ஆரம்பிப்பார். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா 1000 500 அந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெட் பண்ணுறக்கூடிய ஆள் 4 லட்ச ரூபா கொடுத்து பெட் கட்டுவார். அதுக்கப்புறம் இந்த கதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். மேலும் இந்த படத்துலையுமே ஒரு பவர்ஃபுல்லான 2 வில்லன் கதாபாத்திரத்தை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த வில்லனோட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு எப்படி கிளாஷ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அதுங்குமே நல்லா இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லுமே ஃபீல் குட்டான எலமெண்ட்ஸ், அது போக பார்த்தீங்கன்னா ஹீரோவோட லவ்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் தான் பார்த்தீங்கன்னா படம் கொஞ்சம் கொஞ்சமாக விறுவிறுப்பாகுது. அதனால் கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு யூஸ்வலான கமர்ஷியல் படம் பார்க்குற மாதிரி தான் இந்த படத்தை ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோ வில்லனுக்கும் உள்ள அந்த கிளாஷ் மட்டும் தான் அந்த படத்தில் இருக்குது. புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் எதுவுமே இருக்காது. அது மட்டும் மைண்டில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணலாங்க.